ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வாங்குகிற கருவேப்பிலையோ மல்லித்தலையோ ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு வாரம் கழித்து பார்த்தோம்னா அது கருப்பு கருப்பாவோ இல்லை அழுகுன மாதிரியோ ஆகிடும். அந்த மாதிரி அழுகாமல் இருக்கிறதுக்காக இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜில் மல்லித்தலையோ இல்லை கருவேப்பிலையோ ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனாக்கா ஒரு மாதம் கழித்து எடுத்தால் கூட மல்லித்தலை கருவேப்பிலை இப்போ தான் வாங்கினா போல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது என்ன டிப்ஸ்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மல்லித்தலையை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த மாதிரி பழுத்த இலைகளெலாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதோட வேர் பகுதியும் கூட நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலைகளை மட்டும் நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதோட கீழ்ப்பாகத்தில் டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக நம்ம நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் காட்டன் கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேப்பரை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அது மேலே இப்போது நான் மல்லித்தலைகளை வச்சுக்கிறேன். நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய மல்லி இலைகளை ஃபுல்லாகவே இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சாச்சு. இப்போது மேலேயும் நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கும் கூட நீங்கள் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறதால நம்ம இலைகளில் இருக்க தண்ணி ஈரப்பதம் எல்லாமே இந்த பேப்பர் உறிஞ்சிக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு மல்லித்தலை அழுகாமல் பழுப்பு அடிக்காமல் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கின மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் கருவேப்பிலை ஸ்டோரேஜ் பற்றி பார்த்துடலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி காம்போடு வைக்காமல் காம்பிலிருந்து நம்ம இலைகளை மட்டும் உருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுனால தாளிதம் செய்யறதுக்கு ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு குயிக்காக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இலைகளை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்த இலைகளை ஒரு கண்டெய்னரில் நான் இப்போ மாற்ற போகிறேன். அந்த கண்டெய்னரோட அடிப்பாகத்தில் ஒரு டிஷ்யூ பேப்பரை நான் போட்டுக்கிறேன். அந்த டிஷ்யூ பேப்பர் மேலாப்பில் கருவேப்பிலை நம்ம போட்டு கண்டெய்னரை ஃபில் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன போலவே இதில் டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக நீங்கள் காட்டன் கிளாத்தோ இல்லை நியூஸ் பேப்பரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கிற நியூஸ் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ கிளாத்தோ இலைகளில் இருக்கிற ஈரப்பதத்தை எடுக்கிறதுக்காக நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பாட்டில் ஃபுல்லாக நம்ம கருவேப்பிலை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் மூடியை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன 2 டிப்புமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.